இந்த வீடியோவில் என்னோட ஜனவரி மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவோடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி மந்தில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய கரண்ட் போர்ட்ஃபோலியோட வேல்யூ என்ன, ஸோ அதுலேருந்து எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, என்னென்ன செக்டார்ஸில் எவ்வளோ அலோகேஷன்ஸ் வச்சுருக்கேன், என்னுடைய டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்ன, அதுலேருந்து எனக்கு எவ்வளவு டிவிடெண்ட்ஸ் ஜனவரியில் வந்திருக்கு, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் தேவை, அதை நான் எப்போ அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் எல்லாமே கூகுள் ஷீட்டில் தான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். அதான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய கரண்ட் போர்ட்ஃபோலியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னம்னா 6,44,678. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்க்கும்பொழுது 5,57,379. ஸோ அதில் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னம்னா 87,299. ஸோ இதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15.66%. அண்ட் எக்ஸ்ஐஆர் பார்த்தோம் அப்படின்னம்னா 13.70%. இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நான் லாஸ்ட்டு 1 இயரை தான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால லாஸ்ட் ஒரு 1 இயர் டேட்டாஸ் தான் இருக்கும். அதுவும் மார்ச்ல இருந்து கரண்ட் டேட்டாஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதான் இது டைம்லைன். ஸோ இதனுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவுடைய டைம்லைன். ஸோ இது மேலேயே ஏறிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம கன்சிஸ்டன்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால இது வந்து கிராஃப் மேலே போகிற மாதிரியே இருக்குது. அடுத்து நம்ம என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னம்னா 87,299. ஸோ இதில் லாஸ்ட் 7 டேஸ் பார்க்கும்பொழுது எனக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஒரு 10,112 வந்து லாஸ்ட் 1 வீக்கில் ப்ராஃபிட் வந்திருக்கு. லாஸ்ட் 30 டேஸ் பார்க்கும்போது, அதாவது ஜனவரி மந்தில் பார்க்கும்பொழுது -27,975 இருக்குது. ஸோ ஹெவி லாஸஸில் தான் இருக்கேன். ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸ் டேட்டா என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எந்த டேட்டாஸுமே என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் டிசம்பர்லேருந்து தான் ட்ராக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அந்த மற்ற டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதோட டைம்லைன் அண்ட் இது வந்து எந்தெந்த டேட்டில் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கேன், எந்தெந்த டேட்டில் லாஸில் இருந்திருக்கேன் அப்படிங்கிற சார்ட்டு. அடுத்து நம்ம மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மந்தில் பார்க்கும்பொழுது நான் 44,116, அதாவது ஜனவரியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அமௌண்ட்டு. ஸோ லாஸ்ட் 12 மந்தோடைய ஆவரேஜ் பார்க்கும்பொழுது 37,686 இருக்குது. ஸோ அண்ட் ஓவரால் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னம்னா 8,575 இருக்குது. இது ஏன் லோவாக இருக்குது அப்படின்னா, நான் இடையில ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே பண்ணலை. ஸோ அதனால தான் ஓவரால் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து லோவாக இருக்குது. இது லாஸ்ட் 1 இயரோடைய சார்ட். அடுத்து நம்ம செக்டர் அலோகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்ன செக்டர்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, லார்ஜ் கேப்பில் தான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அரௌண்ட் 60% வந்து லார்ஜ் கேப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ அண்ட் 19% வந்து மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பில் 12.2% அண்ட் இடிஎஃப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8.8%. இந்த இடிஎஃப் வந்து மோஸ்ட்லி கோல்டு தான் இருக்கும். ஸோ கோல்டு இடிஎஃப்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். ஸோ செக்டார் வைஸ் பார்க்கும்போது என்னோடய ஹையஸ்ட் ஹோல்டிங்ஸ் வந்து எஃப்எம்சிஜியில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஆட்டோமொபைல், ஹெல்த் கேர் அண்ட் ஃபினான்ஸு அண்டு கோல்டு அண்டு ஐடி பார்த்தோம்னா 8 and 6% இருக்குது. இதுதான் என்னுடைய ஓவரால் செக்டர் அலோகேஷன்ஸ். அடுத்து நம்ம என்னுடைய டாப் 10 ஹோல்டிங்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. ஸோ இது என்னோடய ஹோல்டிங்ஸில் இருக்க டாப் 10 ஹோல்டிங்ஸ் மட்டும்தான். என்னுடைய டாப் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம்னா ஐடிசி இல்லாத போர்ட்ஃபோலியோ பார்க்குறது கொஞ்சம் ரேருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னோடதுலேயும் ஐடிசி இருக்குது. இருக்குதுலேயே தான் டாப் ஹோல்டிங்ஸில் இருக்குது. ஸோ இது நெகட்டிவில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த டேக்ஸஸ்னால எனக்கு இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ அடுத்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல். ஸோ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் அண்ட் பேசிவல் நான் ரெண்டுமே ஒன்றா தான் கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஸ்ப்ளிட் ஆனதுனால இங்கே 2 வேல்யூஷன்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ இப்போ ரெண்டும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அடுத்து ஃபார்மா செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டியும் நாட்கோ ஃபார்மாவும் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நான் ரீசெண்டாக கன்சிடர் பண்ணதுனால பெரிய க்ரோத் எதுவும் இருக்காது. ஸோ அடுத்து இண்டஸ் பேங்க் இடையில ஒரு ட்ராப் ஆச்சு. ஸோ அப்போ வாங்கினது, அதுக்கப்புறம் வாங்கலை. ஐஆர்எஃப்சி வந்து என்னுடைய ஓல்டஸ்ட் ஸ்டாக்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதில் ஐஆர்எஃப்சியில் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இங்கே இருக்க 21,865 எனக்கு டோட்டலாக ப்ராஃபிட் தான். ஏன்னா அதுவே எனக்கு 38% வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்ஐஆர் கொடுத்துருக்கு. 400% கிட்ட எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கு. அடுத்து டாடா டெக்னாலஜிஸ் வந்து நான் ஐபிஓவில் வாங்கினது. ஸோ அது நான் செல் பண்ணல, அப்படியே தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் அது பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகே தான். ஹீரோ மோட்டார் கார்ப்பு. ஸோ ஆட்டோமொபைலில் எனக்கு டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார்ஸ் கார்ப் வச்சுருக்கேன். ஹீரோ மோட்டார் கார்ப்பும் 3 ஸ்டாக் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெருசாக கன்சிடர் பண்ணுறதுக்குள்ளே அது ப்ரைஸ் க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இதை அப்படியே ஹோல்டில் வச்சுருக்கேன். ஸோ வேல்யூஷன்ஸ் நான் இன்னும் செக் பண்ணல. செக் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கணும். அடுத்து நம்ம பெஞ்ச்மார்க் கம்பேரிசன் தான். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கே கம்பேரிசனுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, நிஃப்டி.
இங்கே பேசிக் தம் ரூல் என்னென்னா கோல்டை இண்டெக்ஸ் பீட் பண்ணணும், இண்டெக்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோ பீட் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்கான ரூல்ஸு. லாஸ்ட் இயர் உங்களுக்கே தெரியும் கோல்டு தான் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இப்போ என் போர்ட்ஃபோலியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தான் நல்ல ரிட்டர்ன்ஸில் இருக்குது. லாஸ்ட் 1 இயராக தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் 139.16% எக்ஸ்ஐஆர் கிட்டத்தட்ட 150% நான் போட்ட காசு வளர்ந்துருக்கு. ஸோ இங்கே பெஞ்ச் மார்க்லேயும் பார்த்தோம் அப்படின்னம்னா கிளியர் வின்னர் வந்து கோல்டு தான். ஸோ அந்த கிராஃப்லேயும் தெரியுது. இந்த கிராஃப் சார்ட்டும் வந்து நான் லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸாக தான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறதுனால பெரிய டேட்டாஸ் இல்லை. ஃபியூச்சர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி பார்த்தோம்னா 17.73%. என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து 13.7 தான் இருக்குது. இது கம்பேரட்டிவ்லி லோ. பிகாஸ் மார்க்கெட்டும் லாஸ்ட் 1 இயராக எங்கேயும் போகல. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு 1 இயர் தான் என்னுடைய ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒன்றும் மச் டிஃப்ரென்சஸ் இல்லை. 2 to 3 இயர்ஸ் போகும்போது இதோட வேல்யூஷன்ஸ் மாறும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ஹோல் பார்க்கும்போது இந்த கம்பேரிசனில் கிளியர் வின்னர் வந்து கோல்டு தான். அடுத்து நம்ம என்னுடைய டிவிடெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிவிடெண்ட்டு லாஸ்ட் 1 இயராக நான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கிராஃபில் பார்க்கலாம். ஸோ டோட்டல் டிவிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா 2876 ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஆவரேஜாக மந்த்லி 217 இருக்குது. ஓவரால் டிவிடெண்ட் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னம்னா 0.48%. இது பேடுன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். அதே மாதிரி ஜனவரியில் பார்த்தோம் அப்படின்னம்னா எனக்கு பெருசாக டிவிடெண்ட் வரல, 18 rupees தான். ஜனவரி வந்து ரிசல்ட்ஸ் மந்த் அப்படிங்கிறதுனால பெரிய டிவிடெண்ட்ஸ் இருக்காது. பிப்ரவரியில் டிவிடெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னோடய ஃபினான்ஷியல் டார்கெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா 1,12,485 இருக்குது. ஸோ இதுக்கு எனக்கு ரெக்வைர்ட் கார்பஸ் எவ்வளோ தேவைப்படுது ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்படின்னா 2.4 crores தேவைப்படுது. அட் த ரேட் ஆஃப் 13.7%. ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய கரண்ட் ரிட்டர்னை தான் நான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னாக எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய கரண்ட் ரிட்டர்ன் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் சேஞ்ச் ஆகும். அப்போ என்னுடைய ரெக்வைர்ட் கார்பஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோடய ரெக்வைர்ட் கார்பஸை நான் எப்படி டிரைவ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அது இன்ட்டு 12. இப்போ நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 13,50,49,000 கிட்ட நமக்கு இயர்லி தேவைப்படுது. இந்த 1 இயர் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு வேல்யூஷன் கிடைக்கும். இந்த வேல்யூ டிவைடட் பை 0.40ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு ரெக்வைர்ட் கார்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த 0.4 என்ன அப்படின்னா ஸோ ஆக்சுவலி பேசிக்காக என்னென்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அதுலேருந்து 40% நீங்கள் விட்ரா பண்ணிவிட்டு 60% அப்படியே ரீஇன்வெஸ்ட் பண்ண மாதிரி விட்டோம் அப்படின்னம்னா அது நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அந்த வேல்யூஷன்ஸ் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அதுபடி பார்க்கும்போது எனக்கு 2.46 crores இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். அதாவது என்னோடய மந்த்லி எக்ஸ்பென்சஸை நான் மேட்ச் பண்ணிவிடுவேன். இப்போது இந்த டார்கெட்டை நம்ம எப்போ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே நான் 2 சினாரியோஸாக எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அதாவது என்னுடைய ஓவரால் மந்த்லி ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் இந்த 1 lakh அப்படிங்கிறத அரவுண்ட் 2047 விட்ரா பண்ணிக்க முடியும். அதுவே நான் இன்வெஸ்ட் பண்ணலை, எனக்கு போதும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இதுக்கப்புறம் நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை, இந்த 6,44,678 நான் அப்படியே விட்டுறேன், அது எவ்வளோ தூரம் வளரட்டும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து 2052ன்னு நினச்சிக்கலாம். 2052 ஆல்மோஸ்ட் எண்டில் என்னால் இந்த 1,12,000 அப்படிங்கிற ஆவரேஜ் இன்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸை என்னால் மேட்ச் பண்ண முடியும். அப்போது வந்து இந்த கார்பஸும் 2.4 crores கிட்ட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸஸ் இருக்குது. அதாவது 26 years வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே நான் இந்த லாங் டேர்ம் எடுத்திருக்கேன் அப்படின்னா இடையில மார்க்கெட் என்ன நடந்தாலுமே இங்கே 26 yearsங்கிறது ரொம்ப லாங் டேர்ம். ஸோ அதுபடி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து மேலே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதுவும் இல்லாமல் இங்கே ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8,575 தான் எடுத்திருக்கேன். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ட் 12 month வச்சு பார்க்கும்போது அரௌண்ட் 37,000 கிட்ட இருக்குது. அது வச்சு பார்க்கும்போது நான் சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட்டும் ஆக முடியும். பட் இங்கே சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லாங் டேர்மாக ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னுடைய ஜனவரி மந்தோடைய போர்ட்ஃபோலியோடைய அப்டேட்டு. இந்த மாதிரி கண்டென்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.